வணக்கம் உறவுகளை, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதியில் மீண்டும் இடைத்தேர்தல், திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடவில்லையா என்ற ஒரு செய்தியும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. எதற்காக இந்த இடைத்தேர்தல் என்பதையும் தெள்ள தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக தமிழகத்தில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது விக்கிரவாண்டி தொகுதி எம்எல்ஏ பிரச்சாரம் செய்த பொழுது மயங்கி விழுந்து மருத்துவமனையில் மரணமடைந்தார். இதனால் அத்தொகுதி எம்எல்ஏ இல்லாத காரணத்தினால் 6 மாதத்திற்குள் இடைத்தேர்தல் நடத்த வேண்டும் என்று சட்டம் கூறக்கூடிய நிலையில் மீண்டும் இடைத்தேர்தல் நடத்துவதற்கான தேர்தல் ஆணையம் கடைசியாக மக்களவைத் தேர்தல் ஜூன் 1ஆம் தேதியுடன் முடிவடைய நிலையில் அதனுடன் இணைத்து தமிழகத்தில் விக்கிரவாண்டி தொகுதியிலும் தேர்தல் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை தற்பொழுது அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் ஏற்கனவே திமுகவின் கோட்டையாக இருக்கின்ற விக்கிரவாண்டி தொகுதி, இந்த தொகுதியில் திமுக மீண்டும் போட்டியிடுவதில் சிக்கல் இருப்பதாகவும், காரணம் திமுகவின் வேட்பாளராக இருந்து வெற்றியடைந்தவர் பிரச்சாரத்திற்கு செல்ல வேண்டாம், அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு யாரும் பிரச்சாரத்திற்கு அவரை அழைக்க வேண்டாம் என்று அவரது குடும்பத்தினர்கள் பல முறை கூறியும் ஸ்டாலின் அவர்களே பிரச்சாரத்திற்கு வந்துவிட்டார், எம்எல்ஏ பிரச்சாரத்திற்கு வராமல் இருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிவிடும் என்று கூறி புகழேந்தி அவர்களை வரவழைக்கப்பட்டு அவர் மேடையில் ஏறும் பொழுதே மயங்கி விழுந்து மருத்துவமனைக்கு அவசரமாக கொண்டு செல்லப்பட்டனர். மேலும் அவர் மருத்துவமனையில் சென்றவுடனே உயிரிழந்ததாக மருத்துவர்களும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை வெளியிட்டனர். இதன் காரணமாக மீண்டும் இடைத்தேர்தல் நடைபெற்றால் அத்தொகுதியில் திமுகவிற்கு நாங்கள் யாரும் ஓட்டுக்களை செலுத்த மாட்டோம் என்பதற்கேற்ப அப்பகுதி மக்கள் கூறியுள்ளதாகவும் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடுவதை தவிர்ப்பதாகவும் செய்திகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தலில் போட்டியிடாமல் இருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு ஆளும் கட்சிக்கு அவமானமாக மாறிவிடும் என்பதால் கூட்டணி கட்சிக்கு இந்த தொகுதியை ஒதுக்குவதாக தற்பொழுது செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இதனால் கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு இத்தொகுதியை ஒதுக்குவதாக தற்பொழுது செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அதிமுக விக்கிரவாண்டி தொகுதியில் மிகப்பெரிய அளவில் வெற்றியை தழுவும் என்று கருத்து கணிப்புகள் முடிவில் வெளியாக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஜூன் 1ஆம் தேதி நடைபெற உள்ள கடைசி மக்களவைத் தேர்தலின் பொழுது விக்கிரவாண்டி தொகுதியிலும் இடைத்தேர்தல் நடைபெறுவதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. இத்தொகுதியில் யார் வெற்றியடைவார் என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.